ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இது வந்து நம்ம லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸோட எபிசோட் நம்பர் 7 போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ இந்த லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸில் நம்ம 2-3 விஷயங்களை பற்றி இன்னும் பேசவே இல்லை. மற்ற எல்லா விஷயத்தையும் பற்றி பேசியாச்சு. இந்த லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸ்ல நம்ம கத்துக்க போற விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீசெட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு கலர்ஸ்ல வந்து நிறைய டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க எடிட் பண்ணி வச்சிருப்பாங்களா ஒரு கலரு, அந்த கலர்ஸை நம்மளோட போட்டோல வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரீசெட். ப்ரீசெட் அப்படின்றது ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிறது, ப்ரீவியஸா செட் பண்ணி வச்சிருக்கிறதா ப்ரீசெட்ஸ் அப்படின்வாங்க. எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளே வந்து நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து செல் பண்றோம். நிறைய கலர் கரெக்ஷன் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து ப்ரீசெட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க போட்டோலையும் நான் யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் வந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டவுட்டா இருக்கும், ஆனால் போக போக தெளிவா புரியும். ப்ரீசெட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு போட்டோ வந்து கலர் கிரேடிங் பண்ணணும், ஆனால் நீங்க எடிட் பண்ணும்போது உங்களுக்கு கலர் நல்லாவே வரல அப்படின்னா வேற யாராவது ஒரு போட்டோ எடிட் பண்ணி அதை ப்ரீசெட்டா ஒரு கலர் ப்ரீசெட்டா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. செட்டிங்ஸ்ல போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க எடிட் பண்ணி வச்சிருக்க அதே கலரை நம்ம போட்டோலயே ஆட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரீசெட்ல மொத்தமா 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து டிஎன்ஜி ப்ரீசெட்ஸ், இன்னொன்னு வந்து XML ப்ரீசெட் அப்படின்வாங்க. இந்த டிஎன்ஜி ப்ரீசெட்டுக்கும் XML ப்ரீசெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இதோட ஃபார்மேட் தான் வித்தியாசம், மற்றபடி எல்லாமே ஒரே வேலையை தான் பார்க்கும். ஆரம்பத்துல இருந்தே லைட் ரூம்ல நீங்க எடிட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிஎன்ஜி ப்ரீசெட்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு டைம்ல வந்து டிஎன்ஜி ப்ரீசெட் கொடுங்க, டிஎன்ஜி ப்ரீசெட் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நான் கொடுக்கவும் செஞ்சேன். ஸோ ஆக்சுவலா அந்த டிஎன்ஜி ப்ரீசெட் அப்படின்றது ஒரு பிக்சர் ஃபார்மேட், ஜேபிஜி பிஎன்ஜி அப்படின்ற ஃபார்மேட்ல டிஎன்ஜி அப்படின்றது ஒரு ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்ல இருக்க பிக்சரோட கலர்ஸை வந்து காப்பி பண்ணி நம்ம போட்டோல வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். டிஎன்ஜி ப்ரீசெட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு போட்டோ ஃபார்மேட்ல இருக்கும். நார்மலா வந்து ஒரு போட்டோ மாதிரி இருக்கும். அதை நம்ம லைட் ரூம்ல வந்து இம்போர்ட் பண்ணி ஜஸ்ட் 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றத நான் டெமோவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம வந்து லைட் ரூம் ப்ரீசெட் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 25 ரூபீஸ்க்கு பைக்கோட 20 ப்ரீசெட்டும், ஜஸ்ட் 25 ரூபீஸ்க்கு போர்ட்ரேட் ப்ரீசெட்டும் 20 ப்ரீசெட்டும் செல் பண்றோம். நீங்க ஐபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா 100 ரூபீஸ்க்கு சூப்பரான ப்ரீமியம் 50 ப்ரீசெட் வந்து வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆண்ட்ராய்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் 150 ரூபாய்க்கு 500 லைட் ரூம் ப்ரீசெட்ஸ் வந்து நம்ம சேல் பண்றோம். உங்களுக்கு யாருக்காவது லைட் ரூம் ப்ரீசெட் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து லைட் ரூம்ல டிஎன்ஜி ப்ரீசெட்ஸ் வந்து யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டிஎன்ஜி ப்ரீசெட்ஸை எப்படி லைட் ரூம்ல இம்போர்ட் பண்ணது அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற இந்த பிளஸ் பட்டன் இருக்குல்ல, அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அந்த பிளஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதுல இருக்க கேலரி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிற ப்ரீசெட்ஸ் எல்லாம் கேலரிக்கு வந்துடும். ஸோ கேலரி அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து RAW அப்படின்னு உங்களுக்கு எழுதி காட்டும், ராவ் ஃபார்மேட் அப்படின்னு எழுதி காட்டும். ஜஸ்ட் இதெல்லாம் கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நீங்க வந்து கீழே இருக்க ஆட் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஆடை செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா நம்மளோட ப்ரீசெட்ஸ் எல்லாமே இதுல வந்து ஆட் ஆயிரும். ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு கலரை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண போறோம். இந்த ஒரு ப்ரீசெட்டை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் மேல இருக்கிற 3 டாட்டை செலக்ட் பண்றீங்க. 3 டாட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து காப்பி செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த காப்பி செட்டிங்ஸ் கொடுங்க. காப்பி செட்டிங்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோல என்ன லைட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன வந்து எஃபெக்ட்ஸ் பேனல் இருக்குல்ல, எஃபெக்ட்ஸ் பேனல்ல ஷார்ப் அண்ட் ஸ்மூத் அதெல்லாம் என்ன வச்சிருக்காங்களோ அதை நீங்க காப்பி பண்ணி உங்க போட்டோல அப்ளை பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் டிக் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம காப்பி பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து க்ரோப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் உங்க போட்டோல வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன எஃபெக்ட்ஸ் எல்லாம் தேவையோ அதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். இப்போ மாஸ்கிங் பண்ணியிருந்தாங்கன்னா மாஸ்கிங்கையும் நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த செட்டிங்ஸ் வந்து கலர் செட்டிங்ஸ் வந்து காப்பி ஆயிருச்சு. பேக் கிளிக் பண்ணிட்டு நம்மளோட போட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஒரே செகண்ட்ல அந்த போட்டோல இருந்த கலர் இந்த போட்டோல வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. டிஎன்ஜி ப்ரீசெட்ஸ் அப்படின்றது போட்டோ ஃபார்மேட்ல இருக்கும். அந்த போட்டோல இருக்கிற கலர் ப்ரீசெட்டை 3 டாட்ல கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நம்ம போட்டோவில் அப்ளை பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் நார்மலா இருக்கிற போட்டோவை டவுன்லோட் பண்ணி வரலன்னு சொல்லுவீங்க. எல்லா போட்டோவிலுமே வராது. டிஎன்ஜி ஃபார்மேட் இல்லை அப்படின்னா ப்ரீசெட்ஸ் அப்படின்ற பிக்சர்ஸ்ல இருந்து மட்டும் தான் நம்மளால கலர்ஸ் வந்து காப்பி பண்ணிக்க முடியும். ப்ரீசெட்ல ரெண்டாவதா இருக்கிறது வந்து XML ப்ரீசெட் அப்படின்னுவாங்க. இது டிஎன்ஜி ப்ரீசெட்ஸ் மாதிரி இல்லாம உங்களால கண்ணால கூட பார்க்க முடியாது. இது எல்லாமே கோடிங்கா தான் இருக்கும். ஸோ இந்த XML ப்ரீசெட்ஸ் அப்படின்றது
நம்ம இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்க முடியாது. ஆனால் எக்ஸ்எம்எல் ப்ரீசெட்டில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலராக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எப்படி வந்து எக்ஸ்எம்எல் ப்ரீசெட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணி ஆட் பண்ணி எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்எம்எல் ப்ரீசெட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் லைட் ரூமில் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது எடிட் அப்படின்றது கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இம்போர்ட் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. அதை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக லிங்க் வந்து உங்களோட ஃபைல்ஸுக்கு வந்து போயிடும். அதாவது ஃபைல் மேனேஜர் இருக்குல்ல, ஃபைல் மேனேஜருக்கு போயிடும். அதில் மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து டவுன்லோட்ஸ் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ப்ரீசெட் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டவுன்லோட்ஸில் தான் இருக்கும். இதில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணுற எக்ஸ்எம்எல் ப்ரீசெட்ஸ் வந்து ஜிப் ஃபைலில் இருக்கும். ஜிப் ஃபைலில் இருந்தால் உங்களால் ஆட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க எக்ஸ்எம்எல் ஃபைல் இதுதான். ஸோ இது வந்து ஜிப் ஃபைலில் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து ஆட் ஆகாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டேன். டவுன்லோட்ஸ் அப்படின்றது கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து எல்லாமே வரும். இதுதான் நம்மளோட போர்ட்ரேட் ப்ரீசெட்டோட ஜிப் ஃபைலு. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கேட்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ வந்து ஜிப் ஃபார்மேட்டில் இருந்தது நார்மல் ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தனித்தனி ப்ரீசெட்டாக வந்து வந்துடும். இப்போ நம்ம லைட் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட எக்ஸ்எம்எல் ப்ரீசெட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து லைட் ரூம் ஓப்பன் பண்ணுறோம். சேம் 3 டாட் கிளிக் பண்ணுறோம். இம்போர்ட் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்றது கிளிக் பண்ணுறோம். சேம் டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, டவுன்லோட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து முதல்ல ஜிப் ஃபைல் காட்டும். இப்போ வந்து நம்மளோட ப்ரீசெட் பேர் வந்து காட்டும், ஃபோல்டராக காட்டும். ஸோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுறீங்க. செலக்ட் ஆல் அப்படின்றது கொடுத்துட்டு ஜஸ்ட் செலக்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்மளோட எல்லா ப்ரீசெட்டுமே வந்து ஆட் ஆயிடுச்சு நம்மளோட லைட் ரூமில். எக்ஸ்எம்எல் ப்ரீசெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த எக்ஸ்எம்எல் ப்ரீசெட்டை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லைட் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து ப்ரீசெட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரீசெட்ஸை கிளிக் பண்ணுறீங்க. அதில் வந்து ரெக்கமெண்டட் ப்ரீமியம் யுவர்ஸ் அப்படின்னு இருக்கும். மூணாவது ஆப்ஷன் யுவர்ஸ் ஆப்ஷனை மேலே தள்ளினீங்க அப்படின்னா நான் உங்களுக்காக ஆட் பண்ண 136 ப்ரீசெட்ஸும் இதில் வந்து இருக்குது. ஸோ வந்து இங்கே பாருங்கள், போர்ட்ரேட் ப்ரீசெட் அப்படின்னு இருக்குல்ல, போர்ட்ரேட் ப்ரீசெட் அப்படிங்கிற கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த 136 ப்ரீசெட்டும் வந்துடும். சிங்கிள் கிளிக்கில் வந்து வந்துடும். நீங்கள் டிஎன்ஜி ப்ரீசெட்ஸ் மாதிரி இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி உங்களால் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஸ்லைடர் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல அந்த ஸ்லைடர் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்டென்சிட்டி வேணும் அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரீசெட் வந்து நல்லா ஃபுல்லாக வைக்கணுமா கம்மி பண்ணி வைக்கணுமான்னு அப்பாசிட்டி மாதிரி ஒரு ஒப்பாசிட்டி மாதிரி நீங்கள் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ப்ரீசெட் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் இந்த இடத்துல வந்து எடிட்டை கிளிக் பண்ணி இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுக்கு டிஎன்ஜி ப்ரீசெட்ஸ்னா என்ன, எக்ஸ்எம்எல் ப்ரீசெட்னா என்ன, ப்ரீசெட்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ரீசெட்டை வந்து எப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். லைக் வந்து உங்களுக்கு ஒரு எடிட்டிங்கோட கலர் வந்து கரெக்டாக வரல அப்படின்னா வேற யாராவது கிரியேட் பண்ணி வச்சிருக்க ப்ரீசெட்டை நம்ம இதில் வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு டூர் போயிருக்கீங்க, இல்லை ஒரு வெட்டிங் ஷூட் பண்ணுறீங்க, ஒரே ஒரு ஈவெண்ட் ஷூட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ட்ரிப்பு போயிருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் நல்லா கலர் கிரேடிங் பண்ணிட்டு ஜஸ்ட் அதில் இருக்கிறத காப்பி பண்ணி அப்படியே அடுத்தடுத்த ஃபோட்டோஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோக்கும் கலர் கிரேடிங் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஒரு கேமரா யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோவை நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஃபோட்டோவில் அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம். இது நார்மலாக கலர்ஸ் மட்டும் கிடையாது, மாஸ்கிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம மாஸ்கிங்கை பற்றி பேசலை, மாஸ்கிங்கை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ட்ரிப்பு போகிறீங்க இல்லை ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை நல்லா கலர் கிரேடிங் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற அதே செட்டிங்ஸை எல்லா ஃபோட்டோலையும் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, எல்லாம் ஓகே ப்ரோ, இந்த புதுசாக ஏஐ வந்திருக்கு, இந்த லைட் ரூம் ப்ரீசெட்டில் ஏதாவது ஏஐ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா லைட் ரூமுக்கும் ஒரு ஏஐ ப்ரீசெட் இருக்குது. அது எப்படி அப்படின்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். லைட் ரூம் ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் வந்து ப்ரீசெட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து நம்ம ஆட் பண்ண ப்ரீசெட் இருக்குது. இதில் வந்து ரெக்கமெண்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெக்கமெண்டட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லைட் ரூமே உங்கள் ஃபோட்டோ ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவுக்கு எந்த கலர்ஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நமக்கு நிறைய கலர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் மேலேயே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங்கு, கூலு, வார்மு, டார்க்கு அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சினிமாட்டிக்கு அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து எல்லா ஃபோட்டோவுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் சில சமயம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஃபோட்டோவுக்கு என்னை பொறுத்தளவு இந்த கலர்ஸ் எல்லாம் செட் பண்ணும்போது
எனக்கு அவ்வளோ பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. ஏன்னா அவ்வளோ பெருசாக ஒன்றும் கலர் கிரேடிங் பண்ணலை. கம்பேரிட்டிவ்லி நான் வந்து உங்களுக்கு செல் பண்ணுற ப்ரீசெட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸுமே நான் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபோட்டோ வந்து ரெடி ஆயிரும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த ஏஐ ப்ரீசெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுல்ல, இன்னொரு மெத்தட் இருக்கு. அது எப்படின்னா, ஜஸ்ட் பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு இதில் வந்து கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, புதுசாக யாராவது ஃபோட்டோ எடிட் பண்ணி கலர் கிரேடிங் பண்ணாங்க அப்படின்னா இதில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இந்த செட்டிங்ஸை நம்மளால வந்து காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் ஒரு கலர் இருக்கு, இந்த குதிரையோட கலர் இருக்கு. இந்த கலரை கிளிக் பண்ணுறேன். கலரை கிளிக் பண்ணோன்னா அவங்க எப்படி எடிட் பண்ணாங்க அப்படின்ற டுட்டோரியல்ஸ் வந்து நமக்கு இதில் வரும். இதை பற்றி நம்மளோட ஸ்டார்டிங் வீடியோ இருக்குல்ல, மாஸ்டர் கிளாஸில் ஸ்டார்டிங் வீடியோவை நீங்கள் கவனமாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிட்டியை பற்றி நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க அங்கே போய் பாருங்கள். நான் இந்த ஐ பட்டனில் வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து சேவ் அஸ் ப்ரீசெட்னு கொடுக்குறோம். நேம் வந்து உங்களுக்கு என்ன நேம் போடணுமோ அந்த நேம் போட்டுக்கோங்க. எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும் அப்படின்னு சேவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யூசர் ப்ரீசெட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் பேக் வந்துடலாம். ரைட் ரூம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோக்கு வந்துடலாம். இப்போ வந்து ப்ரீசெட் கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து யுவர்ஸ் கிளிக் பண்ணுறோம். பேக் வந்துட்டு இதில் வந்து யூசர் ப்ரீசெட் அப்படின்றத நான் ஆட் பண்ணேன். யூசர் ப்ரீசெட் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரீசெட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த குதிரையில் அவங்க ஆட் பண்ணியிருக்க சேம் கலர் இதிலே வந்து அப்ளை ஆயிரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஏஐ வச்சு நம்ம ஃபோட்டோக்கு வந்து கலர் ப்ரீசெட் வந்து கிரியேட் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் இருக்கிற முக்கியமான விஷயம், நிறைய பேர் கேட்கறது, ப்ரோ நான் என்னோட ஃபோட்டோ வந்து கலர் கிரேடிங் பண்ணிட்டேன், இதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து டிஎன்ஜியாக ஷேர் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லை நீங்களே சூப்பரான கலர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா அதே வந்து ப்ரீசெட்டாக சேஞ்ச் பண்ணி சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எப்படி வந்து உங்களோட சொந்தமான ப்ரீசெட்டை கிரியேட் பண்ணது அப்படின்னா சொல்கிறேன். இப்போ நம்ம காப்பி பண்ணோம்ல, அந்த ப்ரீசெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீசெட் தான் இப்போ நம்ம சேல் பண்ண போகிறோம். சேல் பண்ணுறதுக்கு இதை எப்படி வந்து டிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்க பிக்சராக வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நார்மலாக இருக்கிற ஃபோட்டோவில் எந்த கலருமே இருக்காது, நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கு பதில் நம்மளோட ஃபோட்டோவை டிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணாதான் அவங்க அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே இருக்க ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிட்டுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபைல் டைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபைல் டைப் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டிஎன்ஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஎன்ஜி கிளிக் பண்ணுறீங்க. ஜஸ்ட் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீசெட்டு டிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து சேவ் ஆயிரும். இந்த ப்ரீசெட்டை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி கலரை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதை வந்து காசுக்கு சேலும் பண்ணலாம். அது உங்களோட திறமை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த ப்ரீசெட்டை சேல் பண்ணும்போது கரெக்டாக நம்ம வீடியோ சென்ட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ப்ரீசெட் வாங்குறவங்களுக்கு 1008 டவுட் இருக்கும். அந்த டவுட்டில் நம்ம வீடியோ சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த ப்ரீசெட் வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் எப்பேற்பட்ட கிரியேட்டர்கிட்ட இருந்தும் ஒரு சூப்பரான ப்ரீசெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை உங்கள் ஃபோட்டோவில் ஆட் பண்ணிங்கன்னா அவங்க என்ன கலர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அதே கலர் உங்கள் ஃபோட்டோவில் வந்து வராது. நான் வந்து நிறைய ப்ரீசெட் வந்து சேல் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஒரு ப்ரீசெட் எடுத்து காப்பி பண்ணி என்னோட ஃபோட்டோவில் போட்டாலுமே நான் கிரியேட் பண்ண அதே கலரு எனக்கு வராது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே எடுக்கிற ஃபோட்டோவோட கலரு, லொக்கேஷன், செட்டிங்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு ப்ரீசெட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ரீசெட்டில் இருக்க அதே கலர் வந்து நம்ம ஃபோட்டோவில் வந்து வர்றது கிடையாது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த ஒரு ப்ரீசெட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன மாதிரி செட்டிங்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட மொத்த லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸை பற்றியும் நீங்கள் கற்றுக்கணும். நான் வந்து இது வரைக்கும் ஒரு டூல்ஸை பற்றியும் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட மொத்த மாஸ்டர் கிளாஸை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ப்ரீசெட்னா என்ன, ப்ரீசெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ப்ரீசெட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, என்ன டைப்ல எல்லாம் ப்ரீசெட் இருக்கா அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இனிமேல் நீங்கள் ப்ரீசெட்டை பற்றி ஒரு டவுட்டுமே பட வேணாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீசெட்டை டவுன்லோட் பண்ணதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ரீசெட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன். அதெல்லாம் போய் பாருங்கள். எங்கே இருந்தெல்லாம் ப்ரீசெட்லாம் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரீயாகவே. ஸோ அதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி அடுத்த லைட் ரூம் மாஸ்டர் கிளாஸில் லைட் ரூமோட லாஸ்ட் எபிசோடான லைட் ரூம் மாஸ்கிங் வந்து போட போகிறேன். சீக்கிரமாக போட்டுருவேன். ஸோ சேனலுக்கு யாரெல்லாம் புதுசோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே வந்து ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஹைப்பை கிளிக் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோக்கும் நிறைய பேருக்கு ரீச் ஆகட்டும். அடுத்த ஒரு சூப்பரான லைட் ரூம் எடிட்டிங் வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. ப்ரீசெட் கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்மளோட ப்ரீசெட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, see you.